ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செடன் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு செடன் கார் வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் ஃபேமிலிக்கு எந்த கார் வாங்கலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போக எந்த கார் வாங்கலாம், உங்களோட பர்பஸ் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எந்த செடன் செட் ஆகுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எந்த மாதிரி நான் ப்ரைஸ் பாயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, அகைன் பார்த்தீங்கன்னா பிலோ 25 lakhs தான். ஏன்னா அந்த பிலோ 25 lakhஸில் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் செடான் வாங்குவாங்க. ஸோ நான் அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். சப் 4 மீட்டர் செடனா நான் எடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி சுசுக்கியோட டிசைரா இருக்கலாம், இல்லை ஹோண்டாவோட அமேஸா இருக்கலாம், ஹியூண்டாயோட அவுரா, தென் டாட்டாவோட டிகார், இந்த மாதிரி கார்ஸ்லாம் நான் எடுக்கல சப் 4 மீட்டர். பிகாஸ் ஏன்னா அது நமக்கு தேவை கிடையாது. நமக்கு ப்ராப்பரான செடன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் வருது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியோட சியாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு மாருதி சுசுக்கி ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு இக்னோர் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதோட சேஃப்டி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங். அதுக்கு முன்னாடி மாருதி சுசுக்கி சியாஸ் எந்த மாதிரி கஸ்டமர் வாங்கலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மேனுக்கான செடான். ஓகே, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, பேரண்ட்ஸு எல்லாம் இருக்காங்க. அதாவது உங்கள் வீட்டில் ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 4-5 பேர் நாங்கள் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணோம். எங்களால் ப்ரைஸும் ரொம்ப எக்ஸ்டன்ட்டுக்கு கொண்டு போக முடியாது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸுரியாக இருக்கணும். நான் லக்ஸுரி மீன் பண்ணுறது கம்ஃபர்ட் தான். நல்லா சீட்லாம் கம்ஃபர்ட்டாக நல்லா ஒய்டாக அப்படி எனக்கு இருக்கணும். நான் லாங் ட்ராவலும் அதிகமாக பண்ணுவோம். ஒரு டீசெண்டான மைலேஜ் வேணும். நான் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எனக்கு டிரைவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ்னால் கண்டிப்பாக நம்ம இந்த செடன் வரவே முடியாது. ஓகேவா? எனக்கு ஒரு நார்மலான பர்ஃபார்மன்ஸ் ஃபேமிலிக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாருதி சுசுக்கியோட சியாஸ் சூஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு சன்ரூஃப் கிடையாது. தென் இந்த கார் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஒரு பேசிக்கான ஃபீச்சர் என்னென்ன காரில் இருக்கணுமோ, லைக் ரிவர்ஸ் கேமரா, ஒரு நல்ல டச் ஸ்க்ரீனு, தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு, ஆட்டோமேட்டிக் ஏசி, இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது இந்த காரில் இருக்காது. இதில் நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனுவலோட டாப் அண்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிடுறேன். மாடல் என்னன்னா ஆல்ஃபா 1.5 டியூவல் டோனில் தான் வரும். ஓகேவா? இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1500 சிசி, அதுதான் நான் 1.5ன்னு சொன்னேன். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13.90 lakhs. நம்ம செக்மெண்ட்லேயே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் உள்ள செடன் இதுதான், 13.90 lakhs. இப்போ இதுலேயே ஆட்டோமேட்டிக் ஒன்று இருக்குது, டார்க் கன்வெர்ட்டர். ஓகேவா? அதுவும் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் இன்ஜின் தான், டியூவல் டோன் தான். அதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15.22 lakhs, 15,22,000. அகைன் பார்த்தீங்கன்னா இது ஷோரூம் டு ஷோரூம், ஸ்டேட் டு ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் கூட மாறும். அவங்களுக்கு எந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்க அதை பொறுத்து இருக்கு. இதில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற செடன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹோண்டாவோட சிட்டி. இதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கும் செகண்ட் கேட்டகரிக்கும் என்ன எக்ஸாக்டான டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா சியாஸில் சன்ரூஃப் அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு சியாஸை விட நான் நெக்ஸ்ட் ஒரு இதுக்கு நான் அப்கிரேட் பண்ணும். அண்ட் இந்த செடனோட லுக் பார்த்தீங்கன்னா எனக்கு எலிகண்ட்டாக இருக்கணும். லைக் நான் கொஞ்சம் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கேன், எனக்கு என் கார் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி. ஸோ எனக்கு நல்லா எலிகண்ட்டாக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஹோண்டா சிட்டி சூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஜின் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1500 சிசி இன்ஜின் தான் இதுலேயும் உங்களுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது, சிவிடி டிரான்ஸ்மிஷனும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட டாப் அண்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 18.45 lakhs. அதுவே சிவிடி டிரான்ஸ்மிஷனோட டாப் அண்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 19.96 lakhs. ஆல்மோஸ்ட் ஒரு 20 lakhs பட்ஜெட்டில் இது வருது. ஓகேவா? நீங்கள் சியாஸுக்கும் இதுக்கும் ஒரு டைரக்ட் காம்படேட்டர், லைக் டைரெக்டாக நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, சியாஸை கம்பேர் பண்ணும்போது இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்டெப் நல்லாவே இருக்கும். கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன், சியாஸை கம்பேர் பண்ணும்போது இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். லக்ஸுரி கம்ஃபர்ட் அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த கார்னரிங்கில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் கம்பேரிட்டிவ்லி ஹோண்டா சிட்டி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்த கேட்டகரி போகும். இதுக்கு அடுத்த கேட்டகரி என்னன்னா, நான் செடான் தான் எடுக்க போகிறேன். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸாகவும் நான் டிரைவ் பண்ணுவேன். நான் கொஞ்சம் டிரைவிங் எந்தூசியாசிஸ்டாக இருக்கேன். எனக்கு பர்ஃபார்மன்ஸும் வேணும், கம்ஃபர்ட்டும் வேணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட், என் கார் எனக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் ஹியூண்டாயோட வெர்னா. ஏன் நான் வெர்னா சொல்கிறேன்னா, எப்படி சொல்கிறது, காரில் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஃபீச்சர்ஸில் தான் காரே கொடுத்துருப்பாங்க. அப்படியே கொட்டி வச்சிருப்பான். உங்களுக்கு வேற ஆப்ஷனே போகணுங்கிற தோணவே தோணாது. அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மேனுவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். SXOங்கிற மாடல் இருக்குது. ஓகேவா? ஸோ SXO 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோலோட மேனுவலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19.96 lakhs. லிட்டரலி பார்த்தீங்கன்னா இதுவும் 20 lakhsங்கிற பட்ஜெட்டில் தான் வருது. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஐவிடின்னு இருக்குது, இன்டெலிஜென்ட் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். ஆக்சுவலாக ஐவிடியும் சிவிடியும் சேம் தான்.
சிவிடியில் வந்து உங்களுக்கு அந்த பேண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, லைக் அந்த ரப்பர் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து சிவிடின்னு இது ஐவிடின்னு சொல்லிட்டு செயின் டிரைவ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டுமே சேம் டிரான்ஸ்மிஷன் தான். சும்மா பிராண்ட் டு பிராண்ட் மாறணும்ல, ஒரு வித்தியாசமும் இல்லைன்னா நீங்கள் எப்படி கார் எடுப்பீங்க? அந்த ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20.21 lakhs சிவிடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சொல்கிறேன். இப்போ வந்து நான் சொன்ன கிடையாது, எனக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இதில் டிசிடி இருக்குது, டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, 1.5 liter டர்போ பெட்ரோல் தான் டிசிடி டிரான்ஸ்மிஷன். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21.66 lakhs. எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன், இதோட சேஃப்டி பார்த்தீங்கன்னா 5 star சேஃப்டியில் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்த ரெண்டுமே, இது மாருதி சுசுகியோட சியாஸாக இருக்கலாம், ஹோண்டா சிட்டியாக இருக்கலாம், ரெண்டுமே 4 star தான். பட் ஹியூண்டாய் வெர்னாங்கிறது 5 starல வரும். ஸோ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், சேஃப்டியும் நல்லா இருக்கும், ஃபியூச்சரிஸ்டிக் டு த கோரில் வச்சிருப்பாங்க. அதனால ஓவராலாக உங்களோட எல்லா நீடையும் இது ஃபுல்ஃபில் பண்ணிடும். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த கேட்டகரியில் நம்ம ஆல்மோஸ்ட் ஃபைனல்னு சொல்லிடலாம். ஃபைனலாக பார்க்க போகிற செடான் என்னன்னு கேட்டிங்கன்னா Volkswagenோட வெர்டஸ். எஸ், இந்த செடானோட கான்செப்ட் என்னன்னா, எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் தான்ப்பா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எனக்கு லக்ஸுரி, கம்ஃபர்ட், ஃபீச்சர், எனக்கு எல்லாமே அதுக்கப்புறம் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா நான் ஒரு டிரைவிங் எந்தூசியாசிஸ்ட் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, டேரெக்டாக நீங்கள் Volkswagenோட வெர்டஸ் வந்துட வேண்டியதான். இதில் வந்து நம்ம மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட டாப் அண்ட் இவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா GT+H கார்பன் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் ஒன்று இருக்குது. 1.5 liter இன்ஜின் தான். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22.12 lakhs வரும். இப்போ நம்ம பார்த்த செடன்ஸை விட இந்த ஜெர்மன் பிராண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் அண்டர் 20 lakhs பிளான் பண்ணேன். என் பட்ஜெட்டை நான் 22-25 மாற்றினது இது முக்கியமான காரணம் தான். ஏன்னா நான் Volkswagenனை விட்டு நான் வீடியோ போட்டேன்னா Volkswagen ஃபேன்ஸ் எல்லாம் லைனாக காமெண்ட் செக்ஷனுக்கு வந்துருவாங்க, அது எப்படி Volkswagenனை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட கான்செப்ட் தான். நான் ஆல்ரெடி ப்ரைஸ் சொல்லிட்டேன், 22.12 lakhs. இதுலேயே பார்த்தீங்கன்னா சவுண்ட் எடிஷன் ஒன்று இருக்குது, டாப் லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பட் டார்க் கன்வெர்ட்டர். ஓகேவா? இதோட ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 21.06 lakhs. பட் ஆனால் இது 1.5 liter இன்ஜின் கிடையாது, 1 liter இன்ஜின் தான். அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ டிசிடி டிரான்ஸ்மிஷன், அதாவது ஹியூண்டாயில் டிசிடின்னு சொல்கிறாங்க, Volkswagenல வந்து டிஎஸ்ஜி டிரான்ஸ்மிஷன் சொல்கிறாங்க. ஸோ இதில் டிஎஸ்ஜி டிரான்ஸ்மிஷன் GT+H டிஎஸ்ஜி கார்பன் ஸ்டீல் எவ்வளோ பெரிய பேர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 1.5 liter. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24.03 lakhs வரும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கம்ப்ளீட்டாக டிரைவிங்காக தான் இது. இப்போ இவங்களோட சப் பிராண்ட் இருக்கு, லைக் சிஸ்டர் பிராண்ட், கசின் பிராண்ட், ஸ்கோடாவோட ஸ்லாவியா ஒன்று இருக்கு, அதுலேயும் சேம் கான்செப்ட் தான். 1 literல வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கு, 1 liter TSI இன்ஜின், ப்ரெஸ்டீஜ்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வச்சிருக்காங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19.66 lakhs. அதே ப்ரெஸ்டீஜ்லேயே 1 liter TSI ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் விச் மீன் டார்க் கன்வெர்ட்டர் இருக்கு, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21 lakhs. அதே ப்ரெஸ்டீஜ்லேயே 1.5 liter TSI ஆட்டோமேட்டிக், பட் ஆனால் இது டிசிடியில் வந்துடும், அதான் டிசிடி டிஹெச்சி எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23.2 lakhs. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெர்டஸ் எடுக்கலாமா ஸ்லாவியா எடுக்கலாமான்னு கேட்டால், வெர்டஸோட ப்ரைஸ் வந்து ஸ்லாவியாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல டீலரை பிடிச்சிங்கன்னா ஸ்லாவியாவே எடுத்துக்கலாம், ஏன்னா ரெண்டுமே சேம் தான். பில் குவாலிட்டி அந்த மாதிரி 5 star தான். பர்ஃபார்மன்ஸ்னா வெர்டஸும் ஸ்லாவியாவும் தான். ஸோ அதை புரிஞ்சுங்க. இந்த செடனில் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த செடன் வந்து கரெக்டாக இருக்குன்னா, ஒன்று வந்து ஹோண்டா சிட்டி கரெக்டாக இருக்கும். வேல்யூ ஃபார் மணிக்கு சொல்கிறேன், ஹோண்டா சிட்டியும் போதுமான அளவுக்கு தான் இருக்கும். இல்லை சியாஸோட டாப் எண்ட் இருக்குது, அதுவும் நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி தான் ஃபேமிலி மேனுக்கு. ஓகேவா? நான் ஃபேமிலி மேன் இல்லை, நான் இப்போ தான் எனக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸாக நான் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, இல்லை யூத் ஃபுல்லாக அப்படின்னா நீங்கள் வேர்னா இல்லை ஸ்லாவியா வெர்டஸ் அப்படி போய்க்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 25 லட்ச ரூபா நம்ம போய் ஒரு காசு கொடுக்குறோம்னா இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலில் ஃபிட்னஸ் அண்ட் ஆட்டோமொபைல் கண்டென்ட் ரெண்டுமே இருக்குது. ஆட்டோமொபைலுக்கு நான் தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் போய் ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் யுவர் சந்தோஷ் குமார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.